இல்ல எடுத்து வச்ச பொருளை வண்டியில ஏத்திக்கிட்டு போயிட்டே இருப்பேன். மறு நிமிஷமே 15 லட்சம் ரூபாய் கொடுத்து எடுக்க ஆள் ரெடியா இருக்காங்க. அத சொல்ல நீ யாரு? நான் பணம் கொடுத்து அக்ரிமெண்ட் போட்டது உன்கிட்ட இல்ல, உங்க அப்பா கிட்ட. அவர் எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லிட்டு தான் இந்த கடையை கொடுத்தாரு. அவரு சொல்லாம நான் கடையை காலி பண்ண முடியாது. பாருடா, இந்த பாரு, அவருடைய ஒத்த வாரிசுனா இந்த சொத்தெல்லாம் எனக்கு தான். நான் சொல்லாம யார் சொல்லுவா? டேய், என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எதுக்குடா பொருளா எடுத்து வெளியே வச்சிருக்கீங்க? தொழில் நடக்கிற இடத்துல வந்து என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாரும்? இங்க பாருங்க, அடிக்கடி உங்க பையன் வந்து இப்படிதான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு எல்லாம் மீறி போய் கடையவே காலி பண்ணிட்டு இருக்காங்க. இருமா, நான் பாத்துக்கிறேன். என்னத்த பார்க்க போற? கடையை காலி பண்றதியா? நீ சரியான ஏமாளியா? இந்த ஏரியாவோட மார்க்கெட் வேல்யூ என்னன்னு தெரியுமா உனக்கு? 15 லட்சத்துக்கு போக வேண்டிய கடைய எதுக்கு 10 லட்சத்துக்கு கொடுத்த? மார்க்கெட் வேல்யூ தெரியாம கொடுக்கல, மனுஷங்களுடைய வேல்யூ தெரிஞ்சதுனால தான் கொடுத்துருக்கேன். எனக்கே நீ வியாபாரம் சொல்லித்தாரியா? இந்த பொண்ணை பத்தின விவரம் தெரிஞ்சதுனால தான் கொடுத்துருக்கேன். தான் குடும்பத்துக்காக அவ ரொம்ப கஷ்டப்படுறா, வாழ்க்கையில முன்னுக்கு வரணுங்கிற நல்ல நோக்கத்துல கொடுத்துருக்கேன். டேய், எல்லா நேரமும் வியாபாரமா பார்க்க கூடாதுடா, அடுத்தவங்களுடைய மனசையும் பார்க்கணும். நீ வேணா இறக்கப்பட்டு இழிச்ச வாயினா இருக்கலாம், என்னாலாம் அப்படி இருக்க முடியாது. டேய், மூடுறா வாய. இது ஒன்றும் உன் பாட்ட சொத்து இல்ல, நான் உழைச்சு சம்பாதிச்சது. இதை என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். முதல்ல குடிக்கிறத விட்டுட்டு உனக்கு வச்சு கொடுத்த தொழிலை ஒழுங்கா பாரு. போடா, போ போ. ஓ, அப்படியா? உனக்கு கொல்லி வைக்க இருக்கிற ஒரே வாரிசே நான் தான். என்னைய எடுத்துரிஞ்சு பேசுற? நீ வீட்டுக்கு தானே வருவ, வா. உனக்கு என்ன பாடம் எடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த பாரு, இப்ப வேணா போறேன், ஆனா திரும்பி வருவேன். கேட்ட காசு வரல, கடைய நிச்சயம் காலி பண்ணுவேன். டேய், வாங்கடா. அம்மா, அவன் பண்ண தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவன் இப்படி பேசிட்டு போறானேன்னு நீ பயப்படாதம்மா. அவனால எந்த தொந்தரவும் வராது, அதுக்கு நான் கேரண்டி. ஐயா, என் நிலைமையை எடுத்து சொல்லி என் சக்திக்கு மீறிதான் இந்த கடையை நடத்திட்டு இருக்கேன். நான் நிறைய உழைச்சாதான் போட்ட பணத்தை எடுக்க முடியும், என் குடும்பத்தையும் காப்பாற்ற முடியும். அம்மா, நானும் உன்ன மாதிரி தான் வாழ்க்கையில கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவன். அதான் உன்னோட நிலைமையை என்னோட நிலைமையா நினைச்சு இந்த கடையை நான் உனக்கு கொடுத்தேன். இனிமே எந்த தப்பும் நடக்காது. பொருளெல்லாம் உள்ள எடுத்து வைக்க ஆளை வர சொல்றேன். இல்ல வேண்டாங்க ஐயா, நீங்க சொன்ன வார்த்தையே போதும். ரொம்ப நன்றி. நல்லா இருமா, நான் வரேன். என்ன எல்லாரும் நல்லா வேடிக்கை பார்த்தாச்சா? யாருக்காவது ஏதாவது பிரச்சனைனா அப்படியே வாயை பொளந்து வேடிக்கை பார்க்க வேண்டியது, எந்த உதவியும் பண்றது இல்ல, அப்படிதானே? போங்க போமா, அங்கிட்டு சும்மா வந்து அப்படியே வாயை பார்த்துட்டு நிக்க வேண்டியது. போங்க போங்க. யோ போயா, நீ வா, தூக்கு. சரி பத்மா, நீ எதை பத்தியும் நினைக்காம வேலையை முதல்ல ஆரம்பி. பத்மா, அத்தை வராங்க. ஏற்கனவே நான் அகலக்கால் வச்சுட்டதா அவங்க ரொம்ப ரொம்ப பயப்படுறாங்க. இப்ப இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சது ரொம்ப பயந்துருவாங்க. அதனால மூச்சு விட்டுறாத. மூச்சே அடைச்சுக்கிறேன், போதுமா?
வினோதினி, அத்தை நீங்க ஏன் இவ்வளவு தூரம் வந்தீங்க? ஏன் நான் வரக்கூடாதா? காலையில தானே நான் உங்ககிட்ட சொன்னேன் தனியா எங்கேயும் போக கூடாதுன்னு. அதுக்கு நீ சாப்பாட்டை மறக்காம எடுத்துக்கிட்டு வந்திருக்கணும். காலையிலேயே நீ 2 வாய் தானே சாப்பிட்ட, அதாம்மா எடுத்துக்கிட்டு வந்தேன். இந்த புடி. சரிங்க அத்தை, நீங்க கிளம்புங்க. நீங்க நடந்தெல்லாம் போக வேண்டாம், ஆட்டோ பிடிச்சு போங்க. இருமா, இப்பதானே வந்திருக்கேன், அதுக்குள்ள ஏன் விரட்டுற? என்ன பத்மா, நான் வந்து நிக்கிறதுக்குள்ளேயே நீ 100 வார்த்தை பேசுவ. நான் வந்து 5 நிமிஷம் ஆச்சு, ஒரு வார்த்தையும் வரல. என்னடி உன்னை கேட்ட அவளை பாக்குற? அது ஒண்ணு இல்லம்மா, அவசரமா துணி கொடுக்கணும்ல, அதனாலதான். கை வேலை செஞ்சாலும் வாய் சும்மா இருக்காதே உனக்கு. இவங்க வேற வாய புடுங்குறாங்களே. ம். உங்க 2 பேரோட பார்வையும் சரியில்லை, பேச்சுலயும் சொரத்தில்லை. என்னமோ நடந்திருக்கு. ஆமா, டேபிள் ஏன் வெளியில கிடக்கு? ஆ, அதுவா? அது வந்துமா, ஆ, அது அதத்தான் கேக்குறேன், ஏன் வெளியில கிடக்கு? அதுமா, ஒரே அழுக்கு. உள்ள வச்சு தொடச்சா துணியில பட்டுறோம்ல, அதனாலதான் வெளியில வச்சு தொடச்சோம். டீ வந்திருக்கு. ചേച്ചി കടയിൽ ഏതോ പ്രശ്നം കേൾവിപ്പെട്ടെ. എന്താ ചേച്ചി, ഏതാ പ്രശ്നം ഉണ്ടോ? அண்ணே, பிரச்சனை தான். ஆனா நம்ம கடையில இல்ல, பக்கத்து கடையில தான். ഇല്ല ചേച്ചി, നമ്മുടെ കട വാശാലെന്ന് പറഞ്ഞത്. நம்ம கடை வாசல்ல தான், ஆனா பிரச்சனை பக்கத்து கடையில. அவங்க பிரச்சனை நம்ம கடை வாசல்ல நடந்துச்சு. நீங்க 10 கடை தள்ளி இருக்கிறதுனால உங்க கதல தப்பா விழுந்திருக்கோம், அவ்வளவுதான். சரி சரி, டீ வச்சுட்டு கிளம்புங்க முதல்ல. ഞാൻ അങ്ങനെ തന്നെ അറിഞ്ഞത്. പറ ചേച്ചി. என்னம்மா பிரச்சனை? ஆ, அதான் சொன்னேனேமா, பக்கத்து கடையில பிரச்சனை. என்னமோ சொல்லி சமாளிக்கிறீங்கன்னு தெரியுது, ஆனா என்னன்னு தான் தெரியல. வாங்க வாங்க. கஸ்டமர் ஆஹா. வாங்க. சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. கல்யாண பொண்ணுக்கு தைக்க கொடுத்திருந்த பிளவுஸ் ரெடி ஆயிடுச்சா? ஆ, அது ஆயிடுச்சு. இருங்க கொடுக்கறேன். இந்தாங்க உங்களோட பிளவுஸ் பாருங்க. சரியா இருக்கா? ம்.